ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மானிட்டேஷன் எனேபிள் பண்ணக்குள்ள இதெல்லாம் பண்ணால் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கேன். இப்போது க்ரோம் பேஜுக்கு போயிட்டேன், என்னோடய க்ரோம் பேஜுக்கு போயிட்டேன். அதில் யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க, டிஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க, யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் கிளிக் பண்ணதும் இப்படி தான் வரும். இதில் கஸ்டம் சேனல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சேனல் தான். இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், ஃபோட்டோஸ் வாட்ச் ரீச் பண்ணிட்டாச்சு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணியாச்சு. பட் ஆனால் சேனல் மானிட்டேஷன் ஆகலை. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, இவர் வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போது வீடியோஸ் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, வீடியோஸை 2 சேனல் வச்சுருக்காரு. இந்த ஒரு வீடியோவை தூக்கி சேம் வீடியோ அதே சேனல்லே போஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு வீடியோவை 2 சேனலில் போஸ்ட் பண்ணிட்டார் சொல்லப்போனால். அப்படி பண்ணுறது மூலயமா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்புறம் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிவ்டு கண்டென்ட் அப்படின்னு காட்டிடும் சேனலில். சரிங்களா? அப்படி காட்டும் போது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாது. அப்புறம் டேஷ்போர்டில் இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் மானிட்டேஷன் நாட் அப்ரூவ்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதம் 22ஆம் தான் இதை அப்ரூவ்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் 2 சேனல் வச்சுருந்தாலும் சரி, 10 சேனல் வச்சு ரன் பண்ணாலும் சரி, ஒரே வீடியோவை அங்கேயும் போட்டுக்கிட்டு இங்கேயும் போட்டுக்கிட்டு ஒரே வீடியோ ரன் பண்ணிங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் பண்ணக்குள்ள பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அப்புறம் இவருக்கு பாருங்களேன், இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போது எங்கே வீடியோ வருது, இப்போது சேனல் லோகோ, இந்த கண்டென்ட்டு, கமாண்டு, இந்த மாதிரி நிறையா வருதா. இதில் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீன் போட்டு ஒன்று இருக்கும். சி போட்டு அதுக்குள்ள ஒரு ரவுண்டு போட்ட மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் காப்பிரைட்ஸ் நத்திங் அப்படின்னு கேட்கும். ஆனால் இதில் அப்படி கேட்காது. இங்கே பாருங்கள், மானிட்டேஷன் எனேபிள் பண்ணோடனே வரவே இல்லை. அப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், ரீயூஸ்டு கண்டென்ட் சேனல் யூஸ் சம்ஒன் எலைஸ் கண்டென்ட் வித்தவுட் மேக்கிங் சேஞ்சஸ் ஆட் ஏ சிக்னிஃபிகேஷன் வேல்யூ. சரிங்களா? அப்படின்னு இருக்குது. அதான் ரீயூஸ்டு கண்டென்ட்னா ஒரே வீடியோவை 2-3 சேனலில் போடக்கூடாது. இப்போ மற்ற சேனலில் ஒரு வீடியோ இருக்குன்னா, இப்போ என் வீடியோ நீங்கள் யாராச்சும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்டு கண்டென்ட் வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோ டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். டெலீட் பண்ண உடனேவும் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியாது, 1 மாதம் ஆகும். பட் இன்றைக்கி டேட்டு 8, இப்போது ரிசீவ்டு கண்டென்ட் வந்துருச்சு, நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. சரிங்களா? 1 மந்த், அதாவது 1 மந்த் எடுத்துக்கும். இன்னைக்கு தேதி 8, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமும் நீங்கள் அது மாதிரி எந்த வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லாது, நம்மளே தான் கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். மறந்துடாதீங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுறாதீங்க. சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆக கஷ்டம்.